குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு நாமக்கல். நம்ம ஆல்ரெடி அல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ எந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2023ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். In a series LCR circuit, the inductance L equal to 10 millihenry equal to 10 into 10 power minus 3 Henry, and then the capacitance C equal to 1 mu farad equal to 1 into 10 power minus 6 farad, and then resistor R equal to 100 ohm. The frequency at which resonance occurs எஃப் நாட் என்ன அப்படிங்கறத கேட்குறாங்க. ஸோ எஃப் நாட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2π√LC. ஓகே, நமக்கு எல்லா வேல்யூ இருக்கு, சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 10⁻⁻2 into 10⁻⁻6 1/2π√10⁻⁻8 1/2π into 1/10⁻⁻8 இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் 1/2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இன்னும் ஈஸியான கால்குலேஷன் முடிஞ்சிடும். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 1/2π 10⁻⁻8 டிவைடட் பை 2ன்னு போடலாங்களா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 2π into 10⁻⁻4ன்னு உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த -4 நான் மேலே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு 10⁻4 டிவைடட் பை 2π. பையோட வேல்யூ என்னப்பா, 3.14. ஸோ 10⁻4 into 10⁻, அது இருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை மல்டிபிள் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 82.6 இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இங்க இருக்குங்களா, இந்த பாயிண்ட்டை நான் கேன்சல் அவுட் பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா 100ஆல மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு இது என்னவா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னா 628 சேஞ்ச் ஆயிடும். ஸோ நான் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு இங்க 2 கிடைக்கும். ஸோ 10⁻6 டிவைட் பை 628. ஸோ நீங்க வந்து இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், ஆப்ஷன் சி 1.59 கிலோ ஹெர்ட்ஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நீட் 2023ல கேட்ட கொஸ்டின். ஓகே, a 12 volt 60 watt lamp is connected to a secondary coil. Given lamp, ஓகேங்களா, லேம்போட பவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 வாட், வோல்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 வோல்ட். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செகண்டரி காயிலோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா அதோட கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பிரைமரி காயில தான் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு செகண்டரி காயில். அதே மாதிரி இஎம்எஃப் வந்து உங்களுக்கு எங்க தான் அதிகமா இருக்கும், பிரைமரி காயில தான் இருக்கும். ஆனா கரண்ட் மட்டும் எப்படி ஆப்போசிட்டா இருக்கும், உங்களுக்கு செகண்டரி காயில தான் என்னவா இருக்கும், கரண்ட் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ஏசி பிரைமரி ஏசி சோர்ஸ் வந்து 220 வோல்ட்ல இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஐடியல் அப்படின்னா உங்களுக்கு ஐடியல் கண்டிஷன் அப்படின்னா பர் இன்புட் ஈக்குவல் டு பர் அவுட்புட். ஓகே, பவர் இன்புட்டோட வேல்யூ என்னப்பா உங்களுக்கு இங்க பவர்னா இபி ஐபி, இங்கேயும் இஎஸ்ஐபி, பவர் ஈக்குவல் டு ஐ இன்டு வி. ஓகேங்களா, நமக்கு இபியோட வேல்யூ தெரியும், நமக்கு பவரோட அவுட்புட் வேல்யூவே தெரியும் 60 வாட். ஓகேங்களா, ஸோ நமக்கு அப்போ ஈஸியா நம்ம இதை என்ன கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் என்ன பிரைமரி வைண்டிங். ஸோ நமக்கு ஐபி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 60 ஐபி, இபியோட வேல்யூ வந்து 220. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3/11 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 0.27 ஆம்பியர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, the net impedance of the circuit as shown in the figure will be. ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க, இதுல நமக்கு நெட் இம்பிடன்ஸ் இஸ் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. கிவன் எடுத்து எழுதிடலாங்களா. ஸோ கிவன் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து விஆர்எம்எஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க 220 வோல்ட். அடுத்து ஃப்ரீக்வன்சி எஃப் கொடுத்திருக்காங்க
50 ஹெட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹெட்ஸ்க்கு பதிலா ரேடியன் per செகண்ட் இன்வெர்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்வெர்ஸ் வராது, ரேடியன் பை செகண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒமேகா யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க நமக்கு ஹெட்ஸ்ல கொடுத்திருக்காங்க, அப்போ அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ஃப்ரீக்வன்சி. அதனாலதான் நம்ம என்ன போட்டுக்கிறோம், எஃப் மட்டும் போட்டுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்திருக்காங்க, இண்டக்டன்ஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க 50 பை இன்டூ மில்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலா 10⁻³ ஓட வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸ் வந்து மியூ கொடுத்திருக்காங்க. மியூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மியூ ஈக்குவல் டு 10⁻⁻6, எம் ஈக்குவல் டு 10⁻⁻3. ஸோ உங்களுக்கு என்ன மாறிடும், 10⁻³ டிவைடட் பை 5 இன்டூ 10⁻⁻6 ஃபாரடே. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து உங்களுக்கு என்னன்னா 10 ஓம்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், இசட் ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி தான் பண்ணணும், இல்லை எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் கூட பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹோல் ஸ்கொயரா இருக்கு, அந்த மைனஸ் என்ன ஆயிடும், மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ்ஸா மாறிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம்னா எக்ஸ்எல் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்னா 1 பை ஒமேகா சி. ஓகேங்களா. ஒமேகா வந்து எதுக்கு ஈக்குவல், ஒமேகா ஈக்குவல் டு 2πf. ஓகே, ஸோ ஒமேகா வேல்யூ 2πf ஓட வேல்யூ நமக்கு அவங்களே கிவன்ல கொடுத்துருக்காங்க 50, எல்லோட வேல்யூ 50 டிவைடட் பை 5 இன்டூ 10⁻⁻3. ஓகேங்களா. பை கேன்சல் ஆயிடும். இப்போ 2 இன்டூ 50 நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், 100 இன்டூ 50 இன்டூ 10⁻⁻3 கிடைக்கும். ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா 5 இன்டூ 10⁻3 இன்டூ 10⁻⁻3. ஏன்னா இங்க ஒரு 0 இருக்கு, இங்க 2 0 இருக்கு, அதனால 10⁻3 எழுதிக்கிறேன். ஸோ இது கேன்சல் ஆயிட்டு எனக்கு எக்ஸ்எல் வேல்யூ என்னவா கிடைக்கும்னா 5ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஏன்னா நமக்கு ஃபார்முலால ஆர் கிடைச்சிருச்சு, எக்ஸ்எல் ஃபைண்ட் பண்ணியாச்சு, ஏன்னா எக்ஸி மட்டும்தான் இருக்கு. எக்ஸியோட ஃபார்முலா என்னன்னா 1 பை ஒமேகா சி. ஸோ 1 பை 2π, எஃபோட வேல்யூ 50, சியோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆக்சுவலி இங்க 10⁻3 இருக்கு, இங்க 10⁻⁻6 இருக்கு. நீங்க கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10⁻⁻3. ஸோ பை இந்த பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு அது மேல வந்துடும். மேல வந்தா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு 1 பை 100 இன்டூ 10⁻⁻3 இருக்கும். ஓகேங்களா. ஸோ 10⁻2 இன்டூ 10⁻⁻3 எழுதலாங்களா. ஸோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாருங்க, 10⁻−1. ஸோ 10 எழுதலாம். இங்க -1 வந்து மேல வரும்போது +1 மாறிடும். ஓகே, இதுதான் உங்களுக்கு என்ன எக்ஸியோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம தேவையான எக்ஸி ஃபைன் பண்ணியாச்சு, அதே மாதிரி எக்ஸ்எல் ஃபைன் பண்ணியாச்சு. ஆரோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு. நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. ரூட் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியாவும் போட்டுக்கலாம், இல்ல வந்து எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல். இப்போ எனக்கு வந்து எக்ஸி தான் பெருசு, ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் எக்ஸி எழுதிக்கிறேன். 10 - 5 the whole square plus 10 the whole square. உங்களுக்கு அப்போ இங்க என்ன வரும், 5 ஸ்கொயர் பிளஸ் 100 கிடைக்கும். ஸோ 25 பிளஸ் 100 ஈக்குவல் டு 125. ஸோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா நமக்கு தெரியும் 25ங்கிறது 5 × 5. அப்போ 125ங்கிறது 5 × 5 × 5 5 கியூபுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால 5 × √5ன்னு நம்மளால ரைட் பண்ண முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் டி. ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீட் 2023க்கான கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.